சற்று முன் வெளியான தகவல். 8வது ஊதிய குழு உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் போவித்ததார்கள். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் மோடி அமைச்சரவை 8வது ஊதிய குழுவை உருவாக்க ஒப்புதல் அளித்தது. மத்திய அரசின் இந்த முடிவிற்கு பிறகு நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் மிகப்பெரிய அதிகரிப்புக்கான வழி திறக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. அதாவது பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய குழுக்கள் அமல்படுத்தப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2025 டிசம்பரில் நிறைவு பெறும் நிலையில் 8வது ஊதிய குழு 2026 ஜனவரி முதல் அமலுக்கு வர வேண்டும். எனினும் இன்னும் குழுவே அமைக்கப்படவில்லை என்பதால் இதன் அமலாக்கத்துறையில் சற்று தாமதம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. எனினும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி 2026 முதலாக அரிய தொகை கிடைக்கும். இதனால் இந்த 8வது ஊதிய குழுவில் அதிகபட்ச பலனை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் பெறுவார்கள் என கூறப்படுகிறது. இது ஊழியர்களுக்கு நிர்ணயிக்கும் பிட்னர் பாக்டரை பெரிதும் சார்ந்திருக்கும். இதற்காகவே இந்த 8வது ஊதிய குழுவில் 1.92 முதல் 2.86க்கான வரம்பில் பிட்னர் பாக்டரை அரசாங்கம் அங்கீகரித்தால் ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும். ஓய்வூதிய உயர்வுக்கான மதிப்பீடுகளை இந்த பதிவில் காணலாம். தற்போது ஃபெட்பே 2000 சம்பளத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் தற்போதைய ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 13,000 உள்ளது. பிட்னர் பாக்டர் 1.92 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் இது மாதம் ரூபாய் 24,960 அதிகரிக்கும். பிட்னர் பாக்டர் 2.8 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் ஃபெட்பே 2000 சம்பள ஓய்வூதியதாரர்களின் மாத ஓய்வூதியம் ரூபாய் 27,040 உயரும். பிட்னர் பாக்டர் 2.28 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் ஃபெட்பே 2000 சம்பள ஓய்வூதியதாரர்களின் மாத ஓய்வூதியம் ரூபாய் 29,640 ஏற்றம் பெறும். இதற்காக ஒரு ஓய்வூதியதாரர் அடிப்படை ஓய்வூதியமாக ரூபாய் 30,000 பெறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். இதற்கு 1.92, 2.8, 2.28 அல்லது 2.57 ஆக பிட்னர் பாக்டர் நிர்ணயிக்கப்பட்டால் திட்டப்பட்ட ஊதியம் என்னவாக இருக்கும் என காணலாம். 1.92 பிட்னர் பாக்டர் 57,600, 2.8 பிட்னர் பாக்டர் ரூபாய் 62,400, 2.28 பிட்னர் பாக்டர் ரூபாய் 68,400, 2.57 பிட்னர் பாக்டர் ரூபாய் 77,100. 8வது சம்பள குழுவின் குறிப்பு விதிமுறைகளை டிஓஆர் இறுதி செய்யும் செயல்முறையை மத்திய அரசு விரிவுபடுத்தியுள்ளது. ஆகவே இந்த டிஓஆர் குறிப்பு விதிமுறைகள் பொறுத்ததாவது அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என்று பலர் தகவல் கூறுகிறார்கள். இதற்காக குழுவின் தலைவர் பொறுத்தவரை மற்றும் உறுப்பினர்கள் பெயர்களும் அறிவிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். குறிப்பாக ஆணையம் தனது அறிக்கையை தயாரிக்க குறைந்தபட்சம் ஒரு வருட அவகாசம் வழங்கப்படலாம். குழு அறிக்கையை 2026ஆம் ஆண்டில் முதல் பாதியில் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கலாம். இருப்பினும் ஜனவரி 1, 2026 முதல் சம்பளம் மற்றும்
ஓய்வூதியத்தில் ஏற்படும் அதிகரிப்புக்கான நிலுவைத் தொகை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8வது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கிறது. அது மட்டுமில்லாமல், அதாவது தமிழ்நாட்டில் ஜூன் முதல் வாரத்தில் வெயில் கடுமையாக இருந்த நிலையில் தற்போது வெயில் குறைந்து மழை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இன்று வேலூர், கடலூர், மயிலாடுதுறை என வட மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வானிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்கள் காரணமாக வெயில் தாக்கம் குறைந்துள்ளதால் மக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளன. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான மழையும் மிதமான மழையும் பதிய வாய்ப்புள்ளது. அது எந்த மாவட்டங்கள் சொல்லி பார்த்தோம்னா, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்ததாக ஜூன் 12ஆம் தேதி பொறுத்தவரை வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புள்ளது. கனமழை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 13ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.